மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மஷ்ரூம் 65 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம். அதாவது காளான் 65 எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு அந்த காளான் எல்லாமே மசாலா கூட மிக்ஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக வந்து ஒரு பவுலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது கூட வந்துட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், இந்த சின்ன ஸ்பூனில் தான் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து டேஸ்ட்டுக்காக வந்துட்டு இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ ஸோ அதை பார்த்துட்டு அதற்கு அளவாக வந்து நீங்கள் வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 பாக்கெட் அளவுக்கு வந்துட்டு காளான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதற்காக தான் வந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் காரத்துக்காக ஃப்ளேவருக்காக வந்து சேர்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு மொறுமொறுப்புக்காக இதெல்லாம் ஆட் பண்ணால் தான் கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்து வரும். அதற்காக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நிறைய வந்து ரெசிபிஸ் வந்து போட்டிருக்கோம். பார்க்கல அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது போல் வீடியோஸ்க்கு சேனலே மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு லெமனை வந்துட்டு கொட்டை இல்லாமல் சாறு மட்டுமே வந்து நம்ம வந்து புழிஞ்சி எடுத்துருக்கோம். அது கூட வந்துட்டு தேவையான அளவு நம்ம சால்ட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பெசரிக்கோங்க. ஸோ பெசரும் பொழுது ஈரப்பதத்துக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது மட்டும் பத்தாது இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதில் எல்லாத்துலேயுமே வந்து அந்த காளானில் ஒற்ற பதத்துக்கு வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து பெசரிக்கோங்க. பெசரிட்டு இப்போ வந்து காளானையும் வந்து இது கூட வந்துட்டு சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து கரெக்டாக போட்டாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து பெசரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காளானை வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பெசரிக்கலாம். நான் வந்து பவுல் கொஞ்சம் சின்னதாக எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா பெரிய சைஸாகவே வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வந்துட்டு எல்லா பக்கமுமே வந்து உங்களுக்கு படுற மாதிரி வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக வந்து பண்ணுங்கள். ஸோ எல்லாமே வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து ட்ரை ஆயிரும். மசாலா எல்லாமே வந்து காளான்குள்ளேயும் வந்து இறங்கிடும். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சாலும் சரி, சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ வந்து நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். செம்மையாக வந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிச்சு எடுத்துக்கிறதுக்காக வந்துட்டு நான் வந்து கடாயில் வந்துட்டு இப்போது நம்ம பொரிக்கக்கூடிய எண்ணெய் தான் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து போடுங்க. தனித்தனியாக வந்து நிற்கும். மொத்தமாக அள்ளி போட்டிங்க அப்படின்னா கட்டி கட்டியாக தான் நிற்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒவ்வொரு பீஸாக வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. இதை வந்து அப்பப்போ வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் வந்துட்டு நல்லா வந்து வெந்து வரும். சூப்பராக வந்துட்டு காளான் வந்துட்டு ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் இல்லையா, செஞ்சு கொடுங்க. நல்லாவே வந்து விருப்பப்பட்டு வந்து சாப்பிடுவாங்க. நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவீங்க. ஸோ இது போல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்முடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.